வச்சுக்கோங்க. உங்கள் கேட்டகரைசேஷனை இதுவரைக்கும் செக் பண்ணிக்க வச்சுங்க. ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிற ரெஸ்பான்ஸ் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை. இப்போ மறுபடியும் கீயை வந்து நேற்று ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டிஆர்பி. இதுக்கான வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ பார்த்திங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது வந்து இதில் ஒரு ஆடிங் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கட் ஆஃப் பொறுத்தளவு ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இதை விட 20 மார்க் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தாலே ஆக்சுவலாக அது மாதிரி தான் கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு எவ்வளோ ஹடில்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃபை வந்து கால்குலேட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் மார்க் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து கட் ஆஃப்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட ஆவரேஜ் மார்க்கோட மென்ஷன் பண்ணும்போது தான் கட் ஆஃப் கொண்டு வர முடியும். அதே மாதிரி எல்லோரும் எழுதியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் மேலே போகும். அதோட கம்மியாக இருந்தீங்கன்னா அதோட கீழே வரும். ஸோ இதுதான் இந்த கட் ஆஃபான ரூல்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நெட் எக்ஸாமினேஷனுக்குள்ள பழைய ப்ரீவியஸ் இயர் ரீசெண்டாக நடந்த நெட் எக்ஸாமில் இருக்கிற கட் ஆஃப் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கேன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒரு செட் எக்ஸாமினேஷனில் ஒரு தடவை கேட்டகரைஸ் பண்ணி அவங்க ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக இதுதான் அந்த லிஸ்ட்டுன்னு வச்சுருந்தா கேட்டகரி வைஸில் உள்ளது தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இதில் மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை. ஸோ மாடரேட் லெவலில் இருக்குது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாங்கிற மாடரேட் லெவலுக்கு உள்ள கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளது, இங்கிலீஷ் மேஜருக்கு உள்ளதுக்கானது நான் டேரெக்டாகவே நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் மற்ற மேஜருக்கெலாம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 30 மார்க்கு கூட வரும், இல்லைன்னா 40 மார்க் கூட வருமே தவிர இந்த இதில் வந்து நிச்சயமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு கீழே குறைஞ்சின்னா அது வந்து ஒரு எக்ஸாமுக்குன்னு ஒரு ஆவரேஜ் எலிஜிபிலிட்டின்னு வச்சுருக்காங்க. அதை யாருமே கரெக்டாக அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் வரலைன்னா டெஃபினட்டாக அந்த அவங்க எழுதின எல்லா எக்ஸாமையும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து ஆவரேஜாக எல்லோரும் ஒரு பர்டிகுலர் சோர்ஸில் இருக்கிற மார்க் எடுக்கணும்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் படித்தோ இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எதுக்கு நாங்கள் திருப்பி சொல்கிறோன்னா இது எஜுகேஷன் சேனலுங்கிறனால அதிக வியூஸ் கிடையாது. இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது மாதிரி கால்குலேட்டாக நாங்கள் போடுற வீடியோ, இந்த கால்குலேஷன் போட்டு இதுக்கான கட் ஆஃபாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கிளாஸஸ்க்குள்ள வீடியோ அப்டேட்லாம் இருக்கட்டும், இது மாதிரி நாங்கள் ரெகுலராக காமிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இது மாதிரி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க.